எப்பா புல்லட் எம்புட்டு அருமையா இருக்கு. அடி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்கோம். அப்புறம் என்ன கசக்குமா? எப்படி சொல்லிக்குது பாரு. அவர் ஒன்று 5-10க்கு வேலைக்கு போலையே, 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி வண்டியில தானே போகணும் வரணும். அதனால தான் அவரும் கேட்டாரு, நானும் இல்லைங்காம வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன். சரிடி உனக்கு இல்லாத நீ சந்தோஷமா இருந்தா சரிதான். மாப்பிள்ளைய வர சொல்லு. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. சரிம்மா. அத்தா என்ன ஆச்சு இவளுக்கு? காலகத்துல கடந்து காக்கான்னு கத்திக்கிட்டு. இங்க வாங்கத்தா, என்ன இருக்குன்னு பாருங்க. பெரிய தங்கமும் வைரமும் வாங்கி வச்சிருக்க போறா. எதுக்கு இப்ப கூப்பிடுற? ஏண்டி முன்ன மாதிரி என்ன வெறும் பையன் நினைச்சியா? இப்ப 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன்டி. நீ கூப்பிட்டுக்கெல்லாம் வர முடியாது. பார்த்து பக்குவமா நடந்துக்க சொல்லிட்டேன். கோவத்துல நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்துற போறேன். ஐயோ அத்தா, கோவம் உங்க கோவம் என்ன இப்ப பஞ்சாப் இறந்துரும். உங்க பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன எவனோ புல்லட்டை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்திருக்கா. பார்க்க புது புல்லட் கணக்கா வேற இருக்கு. எவன் என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து புல்லட் நிறுத்தினது? ஐயோ அத்தா, உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க கேட்டீங்கன்னா மோட்டர் பைக்கு புல்லட் வேணும்னு. இது உங்களுக்கான புல்லட் தான். என்னது எனக்கா புல்லட்? ஆமா மாப்பிள்ள, இது உங்க புல்லட் தான். நீங்க ஆசைப்பட்டு கேட்டதா என் பொண்ணு நிம்மி சொன்னா. சரி, மாப்பிள்ளைக்கு இல்லாத என்ன இருக்கு இந்த வீட்டுல, அதான் என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபாயும் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல புல்லட்டா வாங்கி தரணும் முடிவெடுத்து வாங்கியும் கொடுத்துட்டேன். உங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? நானும் அப்படிதானே அத்தை. நீங்க கடவுளத்த பொண்ணையும் கொடுத்து இப்ப கூடவே புல்லட்டும் வாங்கி தரீங்க நான் வேலைக்கு போகணும்னு. நீங்க கவலையே படாதீங்க அத்தை. மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து உங்க கையில தான் கொடுப்பேன். எப்பா மாப்பிள்ளை நினைச்ச மாதிரியே நம்ம பக்கம் விழுந்துட்டாரு. சம்பள படத்தை நம்ம கையில தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. இது போதுமே. இனிமே என் வாழ்க்கையில நீங்க தான் என் தெய்வம். என் அம்மா அப்பா கடவுள் எல்லாம் நீங்க தான். உங்களை இனி நான் மறக்கவே மாட்டேன். நீங்க மறக்க முடியாதபடி நான் நடந்துக்குவேன். அங்க பாருங்க, நம்ம வீட்டு வாசல்ல யாரும் வண்டியை நிறுத்திருக்காங்க. ஆமாண்டி, நம்ம வீட்டு வாசல்ல எவன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறது? பக்கத்துலயே வேற நாத்து கோபாலு நம்ம அத்தை வேற நிக்குதே. சரி வாங்க, என்ன ஏதுன்னு போய் விசாரணையை போடுவோம். அம்மா அங்க பாரு, திருப்பி பார்க்க சொல்ற. மருமக 2 பேரும் வராளுங்க. நீ மட்டும் என் புருஷனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தது தெரிஞ்சிச்சு, அம்பிட்டுதான். எங்க வரட்டும். இவங்க வீட்டு காசையா வாங்கி கொடுத்தேன்? இவன் புருஷன் காசா? என் காசு, என் புருஷன் எனக்கு கொடுத்துட்டு போனது. நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். வரட்டும், எவ்வளவு வந்து வாயை திறக்கட்டும், வாயை அடக்கிறேன் பாரு. மற்ற விட்டுறாதீங்க. நீங்க தான் இனிமே எங்களுக்காக. ஆமாம்மா, வந்து ஏதாவது வாயை திறந்தா பேச்சு மூச்சுலாம் பண்ணி போட சொல்லிட்டேன். சரிடி, நீ வேற இரு பேசிக்குவோம். என்னது இது? நம்ம வீட்டு வாசல்ல யாரு கொண்டு வந்து இந்த வண்டியை நிறுத்தினது? நீங்க வேற இங்க நிக்கிறீங்க. ஏன் மாப்பிள்ளை வேலை கிளம்பிட்டாரா? முதல்ல இந்த வண்டியை எடுத்து தூர போட சொல்லணும். எவன் வண்டி இது? உமா அக்கா சவுண்ட் கொடு. யார் வண்டியா இருந்தாலும் முதல்ல எடுக்க சொல்லு. நம்ம வீடு என்ன அவன் வண்டி நிறுத்துறதுக்கான இடமா சொல்லு. சரியா சொன்னீங்கக்கா. இருங்க, இப்ப என்ன ஏதுன்னு கேக்குறேன். அடியே செத்த நில்லுங்கடியே. ஏன் சார் வண்டி உங்கள்ட்ட யாரும் கேட்டுட்டு தான் நிறுத்தினாங்களா? அடியே வண்டியே என்னோடதுதான். என்னது, இந்த வயசுல நீங்க புல்லட் ஓட்ட போறீங்களா? காமெடி பண்ணாதீங்க. அடியே புல்லட் நான் ஓட்டுறதுக்கு இல்ல, என் மருமகன் ஓட்டுறதுக்கு. சும்மா கதை விடாதீங்க. உங்க மருமகன்ட்ட 5 ரூபாய்க்கு புளிப்பு மிட்டாய் வாங்கவே காசு இருக்காது. இதுல தர புல்லட் வாங்குறாராக்கும். பார்த்து பேச சொல்லுங்க. இனிமே நான் லட்சாதிபதி. கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேச சொல்லுங்க. அடியே சும்மா முன்ன மாதிரி எடுத்தவங்க ஒருத்தன் பேசுறதெல்லாம் வேணாம். என் மருமகன் முன்ன மாதிரி கிடையாது. 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அதனால எல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்கடி. அதெல்லாம் இருக்கட்டும், வண்டி எது? என்னது உங்க கிஃப்டா? ஆமா, இதுக்கு எதுக்கு வாயை பொழுக்கிறீங்க? நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணி, உங்களுக்கெல்லாம் இது தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு தேவைதான். என் புருஷன் ஒன்றும் வயக்காட்டுக்கு நாத்து நடவும் போல 30,000 சம்பளத்துக்கு 10 வருஷமா ஒரே இடத்துலயும் வேலை பார்க்கல. அவர் எடுத்தாலும் 1 லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போறாரு. அவருக்கு 2 லட்ச ரூபாய் புல்லட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்படி சொல்லிட்டு நிம்மி, இன்னைக்குதான் நீ சரியா பேசியிருக்க. இது மட்டும் உங்க பசங்களுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன். என்னடி எனக்கு நீங்க புத்திமதி சொல்றீங்களா? யார்கிட்ட வேணா சொல்லுங்க, என் பசங்களுக்கு தெரிஞ்சு தெரியட்டும். என்னமோ அவனுக்கு காசை எடுத்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் என் புருஷன் காசு, என் புருஷன் எனக்குன்னு கொடுத்தது. அதை நான் என் பொண்ணுக்கு செய்யறேன். இதை கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது சொல்லிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. உங்க பையன் உங்ககிட்ட வந்து வெறும் 50,000 ரூபாய் நாத்து நட வரவர்களுக்கு கூலி கொடுக்கணுமா, கொடுங்க. 1 மாசத்துல அறுவடை முடிஞ்சோடனே கடனா கொடுங்க தாரேன்னு சொல்லி கேட்டாரு. 10 பைசா இல்லைன்னு துரத்தி அடிச்சிங்க. பாவம் மனுஷன் வந்து சோறு கூட தின்னாம வயக்காட்டுக்கு போயிட்டாரு. சரி, ஏதோ வயசானவங்க தனக்கு 4 காசு இருக்கட்டும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சா மொத்த ரூபாயும் தூக்கி உங்க மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க.
அடியை நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்கடி. என் பசங்களை ஏத்தி விட்டு என்கிட்ட இருந்து கொத்து சாவியை வாங்கினவங்க தானே நீங்க. அப்ப கூட என் மகளும் மருமகளும் தான் எனக்காக நின்னாங்க. நீங்க இருந்தீங்களாடி? கொத்து சாவி வந்ததும் குறுக்க முறுக்க ஆடுறது என்ன, பேர் பாடுறது என்ன, பேசுறது என்ன, என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல இந்த வீட்டுல. இப்ப 7 ரூபா எடுத்து நான் யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்ல வந்துட்டீங்களோ? இப்ப இருந்தாலும் ஒரு யோசனை வேணாமா? உங்களுக்கு பேத்திங்களா இல்லையா? என் பேத்திங்களை எப்படி செய்யணும், எப்படி கரைச்சிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு புத்திமதி சொல்ல வேணாம். எத்தே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்ப பாரு உங்க மருமகனே தாங்கிட்டு கிடக்கீங்க. ஒரு நாள் அவன் உங்களுக்கு நல்ல ஆப்பு வைப்பான் போங்க. ஆமா ஆமா போடி, நீ யோசிச்சதோட பெருசா என் மருமகன் வைக்க போறாரு. தேவையில்லாம எங்களையும் எங்க அத்தையும் பிரிக்கிற வேலையை பார்க்காதீங்க சொல்லிட்டேன். அட கோபாலு, வாயை மூடிக்க சொல்லிட்டேன். தேவையில்லாம குறுக்க வந்த அலங்காரமாயி போயிடும். சத்தியமா வீட்டு மாப்பிள்ளைன்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? எப்படி எல்லாம் என் புருஷனை பேசுறாங்கன்னு பாரு. 2 பேரும் வாயை மூட்டு உள்ள போங்க. என் படத்துல நான் என்ன வேணா செய்வேன். அப்படி போட மாறுவாள. என் படத்தை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அம்மா வா, நம்ம இதுக்கு மேல இங்க பேசினா நல்லது இல்ல. இல்லக்கா நான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. வாங்குறேன். எது சூப்பர் தே. நான் கூட நீங்க அவளை பேச விட்டு வேடிக்கை பாத்துறீங்களோ நினைச்சேன். நல்லா வாய் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. மாப்பிள்ள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அத்தை நான் இருக்கேன், நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க எந்த வரையும் இல்லாம நீங்க இங்க வசதியா இருக்கணும். அப்படிதான். அத்தா முதல்ல பைக் எடுக்கத்தா, நானும் ஒரு ரவுண்ட் வரேன். அட நிம்மி, நம்ம பொறுமையா போய்க்கலாம். ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு பத்தியா? முதல் நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்டு கம்பெனி தான் இருந்தாலும் நம்ம கரெக்டா நடந்துக்கணும்ல. நான் ஒருட்டு போயிட்டு வந்துடுறேன். வந்தானா நான் கூட்டிட்டு சினிமாக்கே போயிட்டு வரேன். அப்ப சரி, நீங்க முதல்ல வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்க, அப்புறம் எங்கனாலும் போய்க்கலாம். அத்தா சூப்பர். அத்தா பைக் சும்மா சூப்பரால இருக்கு. ஆமா மாப்பிள்ள சூப்பரா இருக்கீங்க. இருக்காதா பின்ன, இப்பதான் ஏன் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜம்முன்னு தானே இருக்கும். சரி அத்தா பாய், பார்த்து போங்க. பாய் 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 பாய். பாய் பாய். எப்பாடா முதல் நாள் வேலைக்கே என் புருஷன் புல்லட்ல போயிட்டாரு. சந்தோஷம். ஆனாலும் ஒத்த ரோசா, மல்லிகா நிலமை கொஞ்சம் பாவம் தான். கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியா பேச முடியுதா? மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து ஓடுது. கூடவே உமாலையும் இழுத்துக்கிட்டுல ஓடுது. ஆமாடி, வீட்டுல மாமியாரு நாத்தனா புருஷன் எல்லாரும் இருந்தா அப்படித்தானே. இந்த அக்கா என்ன மாமியார் இல்லாம இந்த மாதிரியா இருக்கு? இல்ல ஒன்ன மாதிரி மாமியார் இருந்து இல்லாமலா இருக்கு? உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்கு கிடைக்கும்? அடியே கண்ணு வைக்காதீங்க அடியே. ஏதோ மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் சரித்த சாரித்தன்னு வாழ்ந்துட்டு இருக்கவனா? யாரு நீனு? மாமியார் சொன்னா சரின்ட்டு போற ஆளு. அடியே உன்னை பத்தி எனக்கா தெரியாது. உட்ரா பாரு ரீலு. உன் மாமியை வலப்பக்கம் பார்த்தா இடப்பக்கம் போவ, இடப்பக்கம் பார்த்தா வலப்பக்கம் போவ. நீ சரியத்தன்னு ஓட்டுறியாக்கோ? உட்ரா பாரு கப்சா. இதுக்குதான் இந்த வீட்டை இருக்கிறவே பிடிக்கிறது இல்ல. வீட்டுக்கு போனாலே ஒரே எரிச்சலா இருக்குச்சா. என்னாச்சு 2 பேருக்கும்? எதுக்கு இம்பிட்டு கோவமா திரும்பி வரீங்க? இப்பதானே நேரம் ஆச்சு அறக்க பறக்க வீட்டுக்கு வந்தீங்க. என்னத்த வசதி சொல்ற? என் வீட்டுல நடக்கிற கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா? ஏண்டி உமா, உன் மாமியா தான் தினமும் புதுசு புதுசா வில்லகத்தை இழுத்து விடுமே. இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லு முதல்ல. இங்க பாரு நெட்டவலி, மத்த விஷயத்துல உமாக்கு நானே பொறுமையாருன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்துல என்னாலே பொறுக்க முடியாதுடி. அப்படி என்னக்கா? மல்லிகாக்கா உனக்கே கோவம் வருதுன்னா அது பெருசா நடந்திருக்கும் போலயே. ஆமா, அதை என் வாயால வேற சொல்லணும். அந்த கோபால் இருக்கால, கோபாலு அதான் உன் புதுசு சேகரோட ஃப்ரெண்டு. ஆமா, உன் நாத்து வீட்டுக்காரர் தானே? அவனேதான். அந்த வெறும் பயலுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமா, கேள்விப்பட்டேன். என் வீட்டுக்காரர் கூட 1 லட்சத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படி இப்படின்னு ஒரே அலம்பு 2 நாளா. ஏண்டி உமா, அது என்ன நெசமாவா இருக்கும்? எவன் எடுத்தானே 1 லட்சம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கம்பெனியை நான் கேள்விப்பட்டதே இல்லடி. பிறகு வேற என்ன? இவன் வேலைக்கு போறதுக்கு என் மாமியார் கிழவி 2 லட்ச ரூபா போட்டு புல்லட் வாங்கி கொடுத்துருக்கடி. அடியாத்தி உமா, என்ன சொல்ற? ஆமாடி வசந்தி, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதா செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி பதறி போய் திரும்பி வந்து உட்கார்ந்துருக்கான். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. 2 லட்ச ரூபாய் இனி நான் வந்தேன். ஏண்டி இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆமா கேக்குறாங்க. கேட்டா மட்டும் கிளவி சேரி நான் கேட்க போது. கேட்டதுக்கு ஓமனத்தை எடுத்து கொடுத்து உன் ஆத்தா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தியா? உன் புருஷன் சம்பாரிச்சதா? ஏன் புருஷன் சம்பாரிச்சது நீ ஏண்டி கேக்குறன்னு என்ன கேக்குது? மல்லிகாக்காவே வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. நான் மட்டும் என்ன பேச? நானும் வாய் மூடிதானே ஆகணும். இருந்தாலும் டி, உன் மாமியாருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. நானும் பாக்குறேன். உங்க 2 பேரையும் சுத்தமா மதிக்கிறது இல்ல. சரி, பெத்த பசங்களை கூட விட்டு கொடுக்கறது. மருமக நேத்து வந்தவன் பெத்த பசங்களுக்கு என்னதான் செய்யறதுன்னு இல்ல. அவங்க பேர்ல இருந்த பணத்தை தூக்கி இவங்கள்ட்ட கொடுத்துட்டாக. இனிமே யார் இவங்களை
வந்து பார்க்க போறாளா நாளைக்கு இவங்க படுத்தா எடுத்தா மருமக ஒண்ணுக்கு ரெண்டு பேர் நாங்க எதுக்கு இருக்கோம்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. நாங்க தான் நாளைக்கு நல்லது கெட்டது பார்த்தாகணும். ஆனா இன்னைக்கு அவங்களோட சொத்து பத்து நகை நட்டுன்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இப்ப அவங்க பேர்ல இருந்து பாலிசி பணத்தையும் தூக்கி அந்த பிள்ளைகிட்டே கொடுத்தாச்சு. இனி நாங்க என்னத்த சொல்ல? நான் 2 பொட்டை பிள்ளைய பத்து வச்சிருக்கேன். இவளுக்கும் நாளைக்கு புள்ள கொட்டின்னு ஆகும். அதுங்களுக்கு என்ன இருக்கு? அவனு 2 3 எடுத்து வச்சா கூட நாளை பின்ன நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த வெறும் பயலுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தா எங்க போக? ஏக்கா அப்ப அந்த 2 லட்சம் நாமன்னு நினைச்சுக்கோங்க. கோபாலுக்கு கொடுத்தா திரும்பி வருமாங்கிறேன். ஆமாக்கா, அதெல்லாம் முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரிதான் திரும்பி வரவே வராது. கர்மா, அதை நினைச்சுதாண்டி நானும் கவலையில இருக்கேன். வீட்டு வாசல்ல போனா புல்லட்டும் கையுமா கோபாலும் நிக்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட அவர்கிட்ட சொல்லி ஏதாவது செஞ்சிருக்கலாம். இப்ப போய் என்னத்த சொல்ல? அடியுமா, அதுக்கு நீ பாட்டுக்கு விட்டுறாதடி. என்ன ஏதுன்னு எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் கேட்டுரு. உன் வீட்டுக்காரர் வந்தாலும் சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லு. ஆமா ஆமா, செய்யாம விடுவனா? அப்புறம் வீட்டுக்கு 1 2 மருமக மகன் எதுக்கு நாங்க இருக்கோம்? அந்த மாசம் 50,000 கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்ன கிளப்பி இப்ப 2 லட்சத்தை தூக்கி மகனுக்கும் மருமகனுக்கும் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோ? நான் கேட்டுதான் பருப்பு வேகல, அவர் வந்து கேட்பாரு. பெத்த பிள்ளைக்கு பதில் சொல்லி தர ஆகணும். ஆமாண்டி உமா, நீ சொல்றது சரிதான். இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வையே, நாளைக்கு நம்மளும் நம்ம புள்ள குட்டியும் நடுத்தரில் தான் நிற்கிறோம். ஏற்கனவே 5 லட்சத்துக்கு அட தெரியல, இப்ப மேற்கொண்டு 2 லட்சத்தை தூக்கி கொடுத்தா யாரும் அப்பு வீட்டு காசு எல்லாம் நமக்கு வர வேண்டியது தானே? ஆமாக்கா, இன்னைக்கு அவர் வரட்டும். 2ல் 1 பாக்குறேன். இதனால என்ன ஆனாலும் சரி. இன்னைக்கு வரட்டும், என் புருஷனை வரட்டும், என்னன்னு கேட்டுருவோம்.